கவின் பாலுவின் வணக்கம். யோகஸ்ரீ என்கிற பள்ளி மாணவி இந்த சரிகமப்பா தொலைக்காட்சி நடத்துகின்ற சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் நிகழ்ச்சியிலே ஆரம்ப நிகழ்விலே, அதாவது நுழைவு நிகழ்விலே கலந்து கொண்டு வெற்றி பெற்றது எதை காட்டுகிறது? இது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் இந்த குழந்தையை இந்த வெற்றியின் காரணத்தை காட்டி பல பேருடைய வெற்றிகள் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை நாம் சொல்ல முன்வந்திருக்கின்றோம். இந்த வெற்றிக்கு பின்னாலே அந்த யோகஸ்ரீ என்கிற சிறுமியின் மாணவியின் பின்புலம் என்ன அவ்வளவு பெரியதாகவா உள்ளது? இல்லையே. அந்த குழந்தையின் தகப்பனார் ஓர் டைல்ஸ் ஒட்டும் தொழிலாளி. அந்த டைல்ஸ் ஒட்டும் தொழிலாளியின் மகள் இப்படி தனியார் தொலைக்காட்சி நடத்துகின்ற இப்போ ஒரு பிரம்மாண்டமான இந்த சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நுழைவுத் தேர்விலே வெற்றி பெற்று இந்த அளவுக்கு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றாள். அந்த வெற்றிக்கு பின்னாலே என்ன இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோமானால் இந்த தகவலின் அர்த்தம் புரியும் என்று நினைக்கின்றோம். அந்த வெற்றியின் வெளிப்பாடு என்பது சும்மா வரவில்லை. அந்த வெற்றியின் வெளிப்பாட்டிலே மனிதாபிமானம் பார்க்கப்படுகிறது, ஒரு மகத்துவம் பார்க்கப்படுகிறது, தனித்துவம் பார்க்கப்படுகிறது. மனிதாபிமானம் என்பது அந்த யோகஸ்ரீயின் 2ஆம் வகுப்பு ஆசிரியர். என்னுடைய பெயர் மகேஸ்வரி. நான் 2ஆம் வகுப்பு ஆசிரியர். அவளுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நிறைய ரைம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பேங்க. அப்போ அவளுடைய வாய்ஸை நான் கண்டுபிடிச்சு ரொம்ப பெரிய சிங்கரா வரணும்னு ஆசைப்பட்டு அப்ப இருந்து பயிற்சி கொடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறான். இவ்வளோ பெரிய சிங்கரா ஆக்கணுங்கிறது எங்களுடைய கனவு. அந்த 2ஆம் வகுப்பு ஆசிரியை அந்த குழந்தையிடம் என்ன இருக்கிறது, என்ன திறமை இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த மனிதாபிமானத்திலே இந்த அளவுக்கு அந்த சிறுமியை உயர்த்தி இருக்கின்றார் பாருங்கள். அது மனிதாபிமானம். மகத்துவம் என்பது மகாமுனி என்கிற அந்த தந்தை, அந்த மகளின் தந்தை, யோகஸ்ரீயின் தந்தை, அந்த குழந்தையை, அந்த குழந்தைக்கு இருக்கின்ற தனித்துவத்தை ஒருவர் காட்டி அதற்கு மெருகேற்றி அந்த குழந்தையை ஊக்கப்படுத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார் பாருங்கள். அது தந்தையின் மகத்துவம். என் பேர் மகாமுனிங்க. எனக்கு 3 பொண்ணு ஒரு பையன். அதில் முதல் பொண்ணு இது என்னோட குழந்தைய நினைக்கல, என்னோட குலதெய்வமாக நினைக்கிறேன். அங்கே மகத்துவம் பார்க்கப்படுகிறது. அந்த குழந்தையிடத்திலே இருக்கின்ற ஒரு தனித்துவம், அதாவது பாடல் பாடுகின்ற திறமை இருக்கிறது பாருங்கள். எதையும், எந்த ஒரு பாடலையும் அதை நன்றாக உள்வாங்கி அந்த பாடலை வெளிப்படுத்தும் விதம் இருக்கிறது பாருங்கள். அதுதான் தனித்துவம். அந்த தனித்துவம் இங்கே வென்றிருக்கிறது. ஆகனால் தான் சொல்கிறோம், ஒரு வெற்றிக்கு பின்னாலே மனிதாபிமானம் இருக்கிறது, மகத்துவம் இருக்கிறது, தனித்துவம் இருக்கிறது. இவை 3ம் சரியாக அமைந்துவிட்டால் வெற்றி நிச்சயம் என்பதை நாம் இதன் மூலமாக அறிய முடிகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.